கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, முதுமை மிகு நிலப்பிறப்பின் முதற் பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே என்னும் தமிழ் தாயை போற்றி இவ்வறிமுக உரையை துவங்க விரும்புகின்றேன். இந்த நிகழ்வை உங்கள் நினைவுகளில் தாங்கி எங்கள் கனவுகளில் விதைத்து செல்ல வந்திருக்கும் அறங்காவலர்களுக்கும் அருமை சான்றோர்களுக்கும் 45வது ஆண்டு இலக்கிய விழாவில் வல்லமை தாராயோ என வசீகர பேச்சால் நமக்குள் வல்லமையை தன் சொல்லால் விதைக்க வந்திருக்கும் சிறப்புரையாளர் உட்பட்ட அனைவருக்கும், இந்த அவை நிரம்ப அமர்ந்திருக்கும் இலக்கிய ஆர்வலர்களுக்கும் இனிய வணக்கம். என் பேனாமுனையில் தோன்றிய இந்த உனக்கான அறிமுக உரையை உன் சொல்லை கொண்டே வார்த்தெடுத்தேன். நீ பேசியதும் உரையாடியதும் உன்னை பற்றி நீ அடக்கமாய் அலசியதுமாய் விரியும் இந்த உரையில் உன்னை அறிமுகப்படுத்துவதாய் சொல்லிக்கொண்டு உன் முன்னால் என்னை அறிமுகப்படுத்தி கொள்ள இவ்வாய்ப்பை வழங்கிய அறங்காவலர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றி. உருது கவிஞரின் தமிழ் தூரிகையால் எழுதப்பட்ட புது கவிதை நீ, அதுவும் நல்லதோர் தமிழ் கவிதை நீ. இந்த தமிழ் கவிதை எழுதப்பட்டது வட சென்னை நிலத்தில் என்றாலும் தற்போது மத்திய சென்னையில் மையம் கொண்டு தன் வெளிச்ச வரிகளால் தமிழர்களை தாலாட்டியும் வருகிறது, தட்டி எழுப்பியும் வருகிறது. திருமந்திரம் கொண்டு தமிழின் கரம் பிடித்த நீயோ திருக்குரானையும் படித்து வைத்தாய். திருமந்திரம் கொண்டு தமிழின் கரம் பிடித்த நீயோ திருக்குரானையும் படித்து வைத்தாய் உருது கவிஞனின் ஊக்கத்தால். நீயே கவிதையாய் இருக்கும்போது எந்த வயதில் தமிழ் கற்றாய் என எவ்வாறு வினவுவோம்? படித்ததெல்லாம் அரசு பள்ளி, அதனால் தமிழோடு உறவாடி நெடுநேரம் விளையாடி நீ தமிழ் தாயின் மடி சேர வழியானதோ? பள்ளி வயதில் நாங்களெல்லாம் ஆசிரியர் சொல் கேட்க, நீயோ 1000 மேடைகள் ஏறி உன் பேச்சின் வீச்சால் விலாசம் பெற்றாய். அந்த விலாசத்தை தி ராசகோபாலன் இன்னும் கவனப்படுத்த நாடறிந்த முகவரியானது உன் வீடு. வாசிப்போடு அரசியலும் கலந்ததல்லவா உன் கல்லூரி காலம்? கல்லூரி காலத்திலேயே கலைஞரோடு கைகோர்த்து அரசியல் பேசி பிரதமருக்கு நினைவு பரிசு கொடுத்து சமூக நீதிக்கு சால்வை அணிவித்த உன் அரசியல் ஞானம் இங்கே அறியாமல் போனால் குறையாகி போகும் என் அறிமுக உரையும். திருக்குறள், பைபிள், குரான், மகாபாரதம், ராமாயணம், அகநானூறு, புறநானூறு, 10 11 கீழ்கணக்கு, தேவாரம், திருவாசகம் என ஒவ்வொன்றும் உன்ன உச்சரிப்பால் உயிர் பெறும் மாயம் என்ன? மதங்களுக்கு அப்பாற்பட்ட உன் வாசிப்பும் அது சார்ந்த நேசிப்பும் உன் பேச்சின் வழியே அருவியாய் எங்களை அழகாக்கி செல்வதன் மாயமும் சொல் இம்முறையேனும். ஆம், எங்களோடு சமகாலத்தில் இருந்தாலும் சங்க காலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவள் நீ. இலக்கிய மேடைகளால் எங்கள் இதயத்தில் நுழைந்தவரே. பாரதி மன்றம், பாரதிதாசன் மன்றம், கம்பன் கழகம் என நீ பேசி பழகிய மேடைகளே உன்னை வியந்து பார்த்து உனக்கு விழா எடுக்கவும் தயாரானது. தமிழ் செய்த மாயமோ? இல்லை இல்லை, தமிழால் நீ செய்த மாயமோ? உன்னை செதுக்க இலக்கியம் பேசுவதாய் சொல்லிக்கொண்டே
எங்களையும் அல்லவா செதுக்கிச் செல்கிறாய் உன் வாசிப்பினால். உன் பேச்சுகளை கேட்டு உன்னை கவிஞர் என்று சுருக்கவும் முடியவில்லை, பேச்சாளராய் விரிக்கவும் முடியவில்லை. வியந்தே முடிக்கிறோம் ஒவ்வொரு விழாவின் முடிவிலும். 2 நிமிடங்களில் வாழ்வை பேசும் உனக்கான அறிமுக உரையை கூட இங்கே பக்கம் பக்கமாய்தான் எழுத வேண்டியிருக்கிறது. அவ்வளவு சாதனைகள், அத்துணையும் சரித்திரங்கள். இத்துணை பெருமைகள் உனக்கிருந்தாலும் மூச்சு விட யாரும் கற்றுத்தருகிறார்களா என்ன? இயல்பாக சுவாசிப்பது போல தமிழ் என்னோடு இயல்பாக நடைபோடுகிறது, தோளில் சாய்ந்து உலா வருகிறது. என்னில் இருந்து தமிழை பிரிப்பது என்பது சுவாசத்தை பிரிப்பது போலத்தான் என்ற உன் பேச்சுக்கும் நீ விடும் தமிழ் மூச்சுக்கும் தலை வணங்கி வார்த்தைகளின் மீது மோகம் கொண்டு தமிழ் பேசும் தமிழ் பேராசிரியரும் உலகத் தமிழ் சங்க இயக்குனருமான தமிழொலி பர்வீன் சுல்தானா அவர்களை இந்த சபைதனில் அறிமுகப்படுத்தி பெருமை கொள்கிறது CKK அறக்கட்டளை. விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள்வுருக்குதல், இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் கல்விக்கான வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய CKK அறக்கட்டளை என்கின்ற மகுட வாக்கியத்தோடு கடந்த 45 ஆண்டு காலமாக மிக முக்கியமான இலக்கியம் மற்றும் சமூக பணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அறக்கட்டளையை சார்ந்த பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் நன்றியும் பாராட்டும். இது 45வது வருடம். நான் இது 8வது முறையாக இந்த அறக்கட்டளையில் சொற்பொழிவாளராக உங்கள் முன்னால் நிற்கும் வாய்ப்பு. எப்பொழுதுமே CKK அறக்கட்டளை என்னிடத்தில் தொடர்பு கொண்டு நீங்கள் பேச வர வேண்டும் என்று கேட்கின்ற பொழுதெல்லாம் மற்ற அமைப்புகளில் கேட்பது போல் நான் கேட்பதே இல்லை, உடன் யார் பேசப் போகிறார்கள் என்று. ஒவ்வொரு முறையும் மேடையில் யார் பேசுவது என்று அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற முறைமை என்னை வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த வருடம் பாருங்கள், 3 தலைமுறையை சார்ந்தவர்களை அழைத்து பேச வைத்திருக்கிறார்கள். மூத்த தலைமுறை இலக்கியமும் அரசியலும் என்று தன்னுடைய கம்பீர குரலில் முழக்கி அமர்ந்திருக்கிறது. பேராசிரியர் பழனிதுரை அவர்கள் இலக்கியமும் அரசியலும் என்கின்ற தலைப்பில் பேசுகின்ற பொழுது நான் யோசித்தேன், ஒரு பல்கலைக்கழகத்தில் பாடம் எடுக்க வேண்டிய பொழிவை இங்கே பொதுமக்களுக்கு இவர் எடுக்கிறாரே, தேறுவாரா என்று நான் மனதிலே எண்ணியபடி உட்கார்ந்திருந்தேன். அவர் முழுமையான தேர்ச்சி பெற்றார். அவர் தேர்ச்சி பெற்றதன் மூலமாக ஈரோடு வாழ் பெருமக்கள் எந்த அளவிற்கு அரசியலிலும் இலக்கியத்திலும் மிக ஆழங்கால் பட்டு அதை யோசிக்கிறீர்கள் என்பதனையும் இந்த உலகத்திற்கு உரக்கச் சொன்னார். உங்கள் சார்பிலே பேராசிரியருக்கும் பேராசிரியர் சார்பிலே உங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு தம்பி முத்துக்குமரன் அவர்கள் இப்போதான் பிக் பாஸ்ல ஜெயிச்சிட்டு வந்திருக்கார். நமக்கு நிறைய பாடம் எடுத்தார். மனிதனாக வாழ தவறிவிட்டோமே என்று அந்த தம்பி பேசியதை நான் குறித்து கொண்டே இருந்தேன். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்கின்ற அந்த இயக்கத்தில் ஒரு தொலைக்காட்சியில் இந்த தம்பியும் பேசினார். இறுதி சுற்று வரைக்கும் வந்தார். ஆனால் பரிசு பெற முடியாமல் வெளியேறினார். பரிசு பெறக்கூடியவர்கள் இன்னும் இவர் இன்றைக்கு எட்டி இருக்கக்கூடிய உயரத்தை எட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இறுதி சுற்றுக்கு வராமல் வெளியேறிய இந்த தம்பி சில உயரங்களை எட்டியிருக்கிறார். இன்னும் அவருடைய பயணம்
அறிவுபூர்வமாகவும் தெளிவாகவும் மக்களுக்கும் அவருக்கும் நல்வழி காட்டுவதாகவும் அமைய வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுதலை அவருக்கான வாழ்த்தாக வைத்துவிட்டு எனக்கான கடமையை நான் செய்ய தொடங்குகிறேன். வல்லமை தாராயோ என்கின்ற தலைப்பில் உங்களோடு சேர்ந்து சில நிமிடங்கள் சிந்திக்கப் போகிறேன். இது எதுவுமே அறிவுரை கிடையாது. என் ஆழ் மனதில் நான் உணர்ந்த என் பயணத்தின் அனுபவங்களை, அந்த வலிகளை கடந்து உயரங்களை எப்படி எட்டுவதற்கு என்ன தன்மையை நமக்குள் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனையில் என் பேச்சு அமைகிறது. காலையில் தொலைபேசியை பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது. எல்லாரும் சொல்கிறார்கள், கைபேசியை எல்லோரும் ஸ்க்ரோலிங் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ அடுத்தவங்களுடையதும் எடுத்து ஸ்க்ரோலிங் பண்ணி பார்க்குறாங்கன்னா நம்ம சிரிக்கிறோம். காலையில் எழுந்திரிச்ச உடனே உயிரோடு இருக்கிறோமா இல்லையான்னு, மூச்சு வருதா இல்லையான்னு கூட பார்க்குறதில்ல. உடனே நம்ம செல்ஃபோனை தான் தேடுறோம். அந்த செல்ஃபோனில் நான் சில விஷயங்கள் பார்க்குறேன் தம்பி, அது நல்ல விஷயங்களாகவும் இருக்குது. என் புள்ள உங்களை மாதிரியே சொல்கிறான், ஏம்மா நான் பார்க்குறது மட்டும் பாடாவதியாக வருது, நீ பார்க்குறது மட்டும் நல்ல நல்ல காட்சியாக வருதே, எப்படிமான்னு கேட்டான். அந்த செல்ஃபோனில் இருக்கிற ரகசியத்தை நம்ம அந்த குழந்தைகளுக்கு சொன்னதே இல்லை. நீ நல்லது பார்த்தா தொடர்ந்து அது நல்லதையே கொடுக்கும், ஒரு பாடாவதியை நீ பார்த்துட்டா தொடர்ந்து பாடாவதியாகவே அது கொடுக்கும் அப்படிங்கிறது தான் செல்ஃபோனினுடைய ரகசியமே. அதை பார்க்கிறேன். அதில் ஒரு காட்சி, இந்த உலகத்திலேயே 56 லட்சம் கோடி பணம் கொண்ட ஒரு பெரும் பணக்காரர், இந்த உலகத்திலேயே முதல் பணக்காரர் அவர்தானாம். அவருடைய மதிப்பு, அவர் சொத்து மதிப்பு 56 லட்சம் கோடி, தனி மனிதன். அவர் பேர் எலன் மாஸ்க். அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. எனக்கு அவருடைய சொத்து மேலேயோ அவர் மேலேயோ எந்த கவனமும் இல்லை. ஆனால் அவர் சொன்ன விஷயம் இருக்குல்ல, அதில் ஏதோ ஒரு வல்லமைக்கான ஒரு விஷயம் உங்களோட பேசுறதுக்கு இருக்குங்கிறதுனால சொல்கிறேன். நான் அதை எடுத்துக்கொண்டேன், உங்களுக்கு அதை கடத்துகிறேன். வலிமை என்பது வேறு, வல்லமை என்பது வேறு. மரம் மாதிரி நிற்கிறது வலிமை. புல் மாதிரி வளைஞ்சி புயல் அடித்தாலும் பிடுங்கப்படாமல் இருக்கும் புல் இருக்குல்ல, அது வல்லமை. வல்லமையோடு இருக்க வேண்டுமே தவிர வலிமை தேவை கிடையாது. வல்லமைக்கு முன்னால் வலிமை முக்கியம் இல்லை. ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நாணலது காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. அந்த வல்லமை. உடலிலே வலிமையான பகுதி பல், அது வலிமையான காரணங்களாலேயே விழுந்து விடுகிறது. உடலிலேயே மென்மையான பகுதி நாக்கு, அதனாலேயே அது வீழ்வதில்லை என்று சொன்ன மாவோ, அந்த வல்லமை. நான் எலன் மாஸ்கினுடைய ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வாக்குமூலத்தை தருகிறேன். நீங்கள் வீட்டிற்கு செல்லுகின்ற பொழுது அதை சிந்தித்து கொண்டே செல்லுங்கள். அவர் சொன்னார், அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுது. நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணுறீங்க, அந்த கோல் செட் பண்ணுறதுக்கு உங்களை நீங்களே தயார் செய்கிறீங்கல்ல, ஒரு மோட்டிவேஷன், அது என்ன? இப்போ நம்ம 1ஆம் தேதி வரப்போகுது. எத்தனையோ ரெசல்யூஷன்ஸை நாம் பாஸ் பண்ணுவோம். அன்றைக்கி 5 நாள் தான், அதுக்கப்புறம் அது விடுபட்டு போயிடுது. இன்னிலேருந்து நீ எவனாவது சொன்னான்னா நம்பவே நம்பாதீங்க. இப்போ கூட என் பிள்ளை சொன்னான், அம்மா இன்னிலேருந்து நாடே, எது உங்களை உங்கள் இலக்கு வரைக்கும் அடைய வைக்கக்கூடிய அந்த மோட்டிவேஷன் என்ன, அந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டாங்க. அவன் எலன் மாஸ்க் தந்த பதிலை நான் சொல்லுகிறேன். வல்லமை பெற்ற இந்த அரங்கத்தில் இருந்து போங்க. அவர் சொன்னார், உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை. இல்லைங்க, நீங்கள் ஒரு இலக்கு வைக்கிறீங்க, அந்த இலக்கை அடைவதற்காக உங்களையே நீங்கள் தயார் பண்ணுறீங்களே, எழுச்சி பெற செய்கிறீங்கல்ல, அந்த பாயிண்ட் என்ன, அதை சொல்லுங்கன்னு கேட்குறான். அவர் மறுபடியும் சொன்னார், நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறது எனக்கு புரியலைங்கிறார். இல்லை, உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, நான் தான் தப்பாக பேசுகிறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள்.
இந்த கேள்வி தப்புன்னு சொல்கிறீங்கல்ல, புரியலன்னு சொல்கிறீங்களா, ஏன் புரியலன்னாவது சொல்லுங்கன்னு உடனே எலன் மாஸ்க் சொல்கிறார், நீ தானே செட் பண்ண கோல், அதை அடையிறதுக்கு உனக்கு என்னத்துக்கு மோட்டிவேஷன்? அந்த இலக்கு தானே மோட்டிவேஷன். அந்த இலக்கை அடைவதை தவிர்த்து உனக்கு வேறு என்ன வாழ்க்கையில் வேலை இருக்க முடியும்? அதற்கு நீ உன்னை நீயே செலுத்திக் கொள்ளாமல் நீ அந்த இலக்கை எப்படி அடைவாய்? இப்படி கேட்கிறார் எலன் மாஸ்க். நான் யோசித்து பார்க்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி தொடங்கினேன் என் வாழ்க்கையை. ஒரு பிடி டீச்சருங்க, பென்சில், ஃபீஸ் இல்லை கட்டுறதுக்கு. பிஹெச்டி படிக்கணும்னா ஃபீஸ் கட்டணும், ஃபீஸ் கிடையாது, 2100 ரூபா கட்டணும். இல்லை, ஒரு ஸ்கூலுக்கு ஸ்கூல் அசிஸ்டன்ட் கேட்குறாங்க, போகிறேன். ஒரு கிரவுண்டில் கொடுக்குறாங்க சேர், வெயில், டிசிப்ளின் டியூட்டி போட்டாங்க. அரங்கத்தை அந்த ஸ்கூலை வந்து உலா வந்து என்ன டிசிப்ளினை பார்க்கணும். வெயிலுக்காகவே நடப்பேன் நான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு இருக்கும். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் பிள்ளைங்க இருக்காங்களா, டீச்சர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு போய்கிட்டே இருப்பேன். அப்படி போகும்பொழுது ஒரு கிளாஸ் ஃப்ரீயாக இருந்தது. அந்த கிளாஸ் வந்து உள்ளே போனேன். என்ன கிளாஸ்ப்பான்னு கேட்டேன். 10th ஸ்டாண்டர்ட். 10th ஸ்டாண்டர்டா, ஏன் ஃப்ரீயாக இருக்குது? எங்கள் டீச்சர் என்ன கிளாஸ்ன்னு கேட்டேன். தமிழ் கிளாஸ்ன்னு சொன்னாங்க. இது என் வாழ்க்கையில் நடந்தது. தமிழா? புக்கு காட்டு கொடுத்த, பிரித்து பார்த்தா திருக்குறள். என்ன கிளாஸ்ப்பா? திருக்குறள் மேடம். எவ்வளோ பாட்டு எடுத்திருக்காங்க? 4 பாட்டு எடுத்திருக்காங்க. ஒழுக்கமுடைமை. 5வது பாட்டு நான் எடுக்கவா? பழையலுக சிரிச்சானுங்க. எடுங்க மேடம். நான் அப்படி வாய் திறக்கிறேன், டீச்சர் வந்துட்டாங்க. வந்து அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? பிடி டீச்சர், என்ன கிளாஸ் இது? 10th ஸ்டாண்டர்ட், கவர்மெண்ட் எக்ஸாம், போங்க வெளியில். புக்கு வச்சுட்டேன். ஆனால் நான் ஒரு 5 செகண்டில் வெளியில் வந்துட்டேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அங்கேருந்து நான் வெளியில் வரத்துக்கு 7 வருஷம் ஆச்சு. இங்கே குடித்தேன் அந்த அமிலத்தை, இங்கே வெறி. பார்த்துடலாம், நாம் பார்த்துடலாம். என்ன கிளாஸ் எடுக்க வேண்டான்றாங்க? படித்து முடித்து 7 ஆண்டுகள் பிஹெச்டி கொடுத்துட்டு ஒரு காலேஜில் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். இன்டர்வியூ கார்டு வந்தது. இன்டர்வியூ கார்டு எடுத்துகிட்டு காலேஜுக்கு போய் பிரின்ஸிபல் ரூமுக்கு முன்னால் உட்காந்து பக்கத்தில் பார்த்தா என்னை வெளியில் போன்னு சொன்ன டீச்சர் பக்கத்தில் உட்காந்துருக்கு. இன்டர்வியூ நடந்தது. இந்த உலகம் இருக்குல்ல, ரொம்ப அழகானது. ஆனால் இந்த உலகத்தை படித்த கடவுள் இருக்கார்ல, அவர் ரொம்ப விளையாட்டுக்கார். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்கள். அவர் சொன்னார், ரிசல்ட்டை பாரு. ரிசல்ட்டை பார்த்தா 2 பேருமே செலக்ட் ஆயிட்டோம். இப்போ என்னை வெளியில் போன டீச்சர், வெளியில் போன்னு சொன்னாங்கல்ல, அந்த டீச்சருக்கும் எனக்கும் டிபார்ட்மெண்ட்டில் பக்கத்தில் சீட், ஒன்றா உட்கார்றேன். ஆனால் என்ன, பிஹெச்டி முடித்ததுனால அவங்க பிஹெச்டி அப்போ தான் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் 19 ஆண்டுகள் சீனியராக ஒர்க் பண்ணேன். அவங்க ரொம்ப நல்லவங்க, கடமையாற்றிய டீச்சர். எனக்கு தான் அது அமிலம், அவருக்கு அது கடமை. அவர் பிறகு ஒரு 2 ஆண்டுகள் வயது மூப்பு காரணமாக 2 ஆண்டுகள் துறைத் தலைவராக இருந்து ஓய்வு பெற்றார். இந்த ஆண்டுங்க நான் சொல்கிறேன், உங்களில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், யாரோ ஒருவர் கொடுப்பது அல்லங்க, நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி நிலை உள்ள இருக்குது. எழுந்து நிற்கணுங்க. படுத்து கிடந்தால் படுக்கை கூட பாடதான். எழுந்து நடந்து பாருங்களேன், பாதை கூட வானம்தான். எழணுமே, அந்த வல்லமை நமக்கு வரணுமே. யாராவது ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? இப்போ நான்
இந்த பிள்ளை இப்போ வந்துட்டு இருக்கான், இவங்களுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது. ஏன் நாங்கள் பேசினா நீங்கள் உற்சாகமாகறீங்க, அதனால் எங்களை பேச கூப்பிடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், பழனிதுரை சார் சொன்ன மாதிரி யார் வந்தாலும் யார் வரலனாலும் யார் பேசினாலும் யார் பேசலைனாலும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய சுதந்திரத்தை நீங்கள் உணரத் தொடங்கினால், அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுவிட்டால் இந்த உலகத்தில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியான மனிதராக வாழ முடியும். 2025 இந்த மேடம் ரிட்டையர் ஆயிட்டாங்க. நான் ஜூன் மாதம் 16ஆம் தேதி போய் காலேஜ்குள்ளே நுழைஞ்ச உடனே பிரின்சிபல் எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. யூ ஆர் த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் உட்காந்துட்டு வரேன். ஹெட் பண்ணுறேங்க யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய 7500 பிள்ளைகள் படிக்கக்கூடிய கல்லூரியில் இருக்கிற 1650 பிள்ளைகள் கொண்டு இருக்கக்கூடிய தமிழ் துறை தலைவர். அப்படி உட்கார்றேன். 3 நாளுங்க, 3 நாள். 18ஆம் தேதி அரசிடம் இருந்து ஒரு ஓலை வருது, வெளியில போங்க, தமிழ் வகுப்பு நீங்கள் எடுக்கக்கூடாது, வெளியில போங்கன்னு சொன்ன அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. பணியாணை வந்திருக்கிறது. என்ன தெரியுமா? தமிழ் வளர்ச்சி துறைக்கு கீழே இயங்குகின்ற உலகத் தமிழ் சங்கத்திற்கு உங்களை துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் பணி நியமனம் செய்திருக்கிறோம். நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நாம் வலிமையாக இருப்பதல்ல, தோற்காமல் இருப்பதல்ல, வாழ்வின் வெற்றி தோற்க மறுப்பதும், வலிமை இழந்தாலும் எழுந்து நிற்பேன் என்கின்ற அந்த ஆழ் மன ஆற்றலும் தான் வல்லமை. அந்த வல்லமை தாராயோ என்றுதான் நான் இங்கே உங்களிடத்தில் உரையாற்றி கொண்டிருக்கிறேன். நாம் அந்த வல்லமை பெற வேண்டும் என்றால் என்ன எல்லாம் செய்து கொள்ளலாம்? ஒன்றும் இல்லை, இந்த ஜெனரேஷன் இருக்குல்ல, இந்த தம்பிலாம் பேசுனுச்சு இல்லை, இவங்களுடைய மூத்த ஜெனரேஷன் நாங்கள், எங்களை விட மூத்த ஜெனரேஷன் அவங்க. நான் சொல்லட்டுமா? எங்கள் ஜெனரேஷனை பற்றி சொல்கிறேன், இவங்க ஜெனரேஷன் இல்லை. இந்த தம்பிக்கு சொல்கிறேன், நாங்கள் தான்ப்பா பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. இந்த சின்ன பயலுவ பேச்சை கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய முதல் தலைமுறை. கேட்பாங்களா நம்ம அம்மா அப்பா? இவங்க கேட்பாங்களா? நம்மளை கேட்டாங்களா? இவங்க அப்படி செதுக்குனாங்கல்ல நம்மளை. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென் ஜி எப்படி சொல்லி கொடுக்கிறது இவங்களுக்கு? எப்ப நீங்க போயிட்டு இருக்கிறது ரொம்ப ஃபோர்ஸா போயிட்டு இருக்கீங்க, ஃபாஸ்டா போயிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் நிதானிங்க. அதுங்க வேகமா பேசினா நமக்கு புரியல, நாம ஸ்லோவா பேசினா அதுங்களுக்கு புரியல. என்ன பிரச்சனை தெரியுமா? அது கம்யூனிகேஷன்ல. பிள்ளைங்களோட கனெக்டா இருக்கிறீங்களா? நீங்க போய் உங்க ரூம்ல உட்காந்துக்கிறீங்களா? அம்மா அப்பாவோட பேசுறீங்களா? முதல்ல எங்க அம்மா கிட்ட எல்லாம் நாங்க எப்படி பேசுவோம் தெரியுமா? டோன் எப்படி இருக்கும் தெரியுமா? முதல்லலாம் அம்மாட்ட, இப்போ கூட அப்படிதான் இருக்கு எனக்கு டோன். மா தான் பா, இப்போ மாதிரி பா கிடையாது, அம்மா கூப்பிடுறேன்ல. ஓங்கி அடிச்சா எங்க அம்மா 1.5 டன். நாங்கள் வளர்ந்தோமே, அதுவும் அவ்வளோ கம்ப்ளைண்டோட வளர்ந்தவங்க நாங்க. நான் இப்படி சொல்கிறேன், இந்த ஜெனரேஷனை வளர்க்கணும்னா நாம கொஞ்சம் வல்லமை பெறணும். நாம வல்லமை பெறாம இந்த ஜெனரேஷனை வளர்க்க முடியாது. ரொம்ப ஃபோர்ஸாக போயிட்டு இருக்காங்க. எப்படி கூட்டிட்டு போறது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு புக்கு படித்தேங்க. ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் அந்த புக்கை எழுதுறார். நான் அந்த புக்கை ஓப்பன் பண்ணுறேன், பதறிட்டேன். ஒரு சபிக்கிறார், ஒரு சாபம் போடுறார். என்னடா இதுன்னு நான் அதை அப்படியே உங்ககிட்ட சொல்கிறேன் பாருங்களேன். நான் ஒரு புத்தக கண்காட்சியில் அதை சொன்னேன், ஒருவேளை அது யூடியூப்பில் இருக்கலாம். நான் அப்படியே சொல்கிறேன், இவ்வளோ பெரிய அவை, அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி வறுமையில் தெருவில் நடப்பான். பயந்து போனேங்க நான். இப்படி சொல்லலாமா? என் பேரனின் மகன், என் கொள்ளு பேரன்
தெருவில் வறுமையில் நடப்பான்னு மொத்தமா சொல்றார். அவர் ஒரு சொசைட்டியை பார்த்து சொல்றார். நான் இல்லை, எங்கப்பா அம்பாசிடர் கார் வச்சு வித்துட்டு சைக்கிள் வாங்கினார். சரியா? கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா சைக்கிள் ஓட்டவே இல்லை. அந்த சைக்கிள் கீழே தான் நின்றுட்டு இருந்துச்சு. ஆனால் நான் படித்து முன்னேறி ஸ்கார்பியோ வாங்கியிருக்கேன். பிளாக் கலர் ஸ்கார்பியோ, காண்டா மிருகம் மாதிரி இருக்குது. அப்படி திறந்த அப்படி. இப்போ என் புள்ள நல்லா வளர்த்துட்ருக்கிறான். அவன் BMW வாங்குவானா இல்லையா? அவன் புள்ள லெம்போகினி வாங்குவானா இல்லையா? இந்த ஆள் சொல்கிறத பார்த்தா தப்பாக இருக்கே கணக்கு. அவர் ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறாரு. மனசில் எடுத்துக்கிட்டு போங்க. பர்வீன் சுல்தான் நான் பேசுகிறேன்னா யாராவது வீட்டில் எதை கொண்டு போவோம் சார். சிந்தனை உங்ககிட்ட தான் நான் இன்னைக்கு கொண்டு போகிற ஒரு விஷயம். யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? பேசிட்டு போகிறவங்களாம் நல்ல பேச்சாளர் இல்லை. பேசி முடித்ததுக்கு அப்புறமாவும் அவங்க போனதுக்கு அப்புறமாவும் உள்ள யார் ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கிறாரோ அவர் தான் நல்ல பேச்சாளர். உள்ளே பேசிக்கிட்டே இருக்கணும். அவர் சொல்கிற அந்த 4 பாயிண்ட் அப்படியே சொல்கிறேன், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ முடியுமான்னு பாருங்க. வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை ஏற்படுத்துவான். வலுவற்ற மனிதன் சிரமமான சூழ்நிலையை ஏற்படுத்துவான். சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். வலிமையான மனிதன் வசதியான சூழ்நிலையை உருவாக்குவான். இப்போ நாம இந்த ஜெனரேஷன், வலிமையான மனிதன் வசதியான சூழ்நிலையை உருவாக்குவான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும். வலுவற்ற மனிதன் சிரமமான சூழ்நிலையை உருவாக்கும். கொட்டி கொட்டி கொடுக்கப்படுகின்ற பொழுது எது தர வேண்டும் என்கின்ற தெளிவு, எது அந்த பிள்ளைக்கு தர வேண்டும், எதை நாம் உண்ண வேண்டும் என்கின்ற தெளிவு. நான் இப்படி சொல்கிறேன், எப்படி இந்த உலகத்தை புரிந்து கொள்வது, வல்லமை எப்படி பெறுவது? நான் எப்பவுமே சொல்றேங்க ஒரு விஷயத்தை, கதைகள் முக்கியமே இல்லை, கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பதுதான் முக்கியம். அதில் இருக்கும் சொல், அதில் இருக்கும் ஒரு நீதி, அதில் இருக்கும் ஒரு நியாயம். சார் சொன்னார்ல, எத்தனையோ இலக்கியங்கள் வந்தன, எந்த புரட்சியும் வரவில்லை, ஒரு புரளி கிளம்பியது, புரட்சி வெடித்து விட்டது. எது சொல்லப்பட்டது, அது ஏன் சொல்லப்பட்டது, அதுதான் முக்கியம். பல நேரங்களில் நமக்கு புரிவதே இல்லை. அவர் சொன்னார்ல, பக்கத்தில் இருக்கிற SRN சார் கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, புரிய வேண்டியது புரிஞ்சிருச்சா, இந்த புரிய வேண்டியதே புரிஞ்சிருச்சான்னு கேட்குறாங்கல்ல, அந்த புரிதலுக்காகத்தான் போராடுகிறேன். அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, லைஃப் வில் பி ஈஸி. அதை எப்படி புரிந்து கொள்வது? நான் ஒரு ஆயுதத்தை தருகிறேன். நம்மில் நாம் பல நேரங்களில் தோற்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? நாம் ஆயுதங்களை மாற்றுவதே இல்லை, ஒரே ஆயுதம் வைத்து சுற்றுகிறோம். ஆயுதங்கள் மாற்றப்பட வேண்டும். எந்த சூழ்நிலைக்கு எந்த ஆயுதமோ அந்த சூழ்நிலைக்கு அந்த ஆயுதம் பயன்படுத்தப்பட வேண்டும். பணிவு என்பது ஒரு ஆயுதம் என்று தெரியுமா? நான் சொல்கிறேன், பணிவாக இருப்பது என்பது பெரிய ஆயுதத்தை நீங்கள் கையில் எடுத்து வைத்திருக்கிறீர்கள் அர்த்தம். அதப் பாட்ஷாய், ஆஜீசி அதப் பாட்ஷாய். பணிவு ராஜகுணத்தின் முதல் தகுதி. அது அடிமைத்தனம் அல்ல. நம்ம சின்ன வயசுலாம் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், நான் சொன்னேன்னா நீங்கள் திருப்பி சொல்லிடுவீங்க. நம்ம ஒரு லீவ் லெட்டர் எழுதுவோம்ல, ஆஸ் ஐ எம் suffering from my brother's marriage, I request you to leave the school for 2 days. எழுதுவோமா? உண்மையாக சொல்லுங்க,
யுவர்ஸ் கீழே என்ன எழுதுவோம்? இவ்வளோ குழப்பம் இருக்கு பாருங்க ஐயா. நாங்கள் என்னையா எழுதுவோம்? நான் உங்களுக்கு எழுதணும்னா என்னையா எழுதுவேன் என் சின்ன வயசில்? யுவர்ஸ் ஒபீடியன்ட்லின்னு எழுதிட்டு இருந்தேன். இப்போ வந்துருச்சு ஃபெய்த்ஃபுல்லி, ட்ரூலி. இந்த ஒபீடியன்ட்லியில் ஏன்டா எழுத மாட்டேங்கிறான்னு பார்த்தா ஒரு உண்மை நம்ம மனசை திக்குன்னு அடிச்சுக்குது. ஈ முன்னால் வர்றதா ஐ முன்னால் வர்றதான்னு தெரில. ஒபீடியன்ட்லியில் ஃபெய்த்ஃபுல்லியில் எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறோமோ அவ்வளோ எள்ளு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணிவு இருக்கிறதா? இன்னொரு விஷயம் கேட்குறேன். ரிப்போர்ட் கார்டுன்னு தானே எழுதுகிறோம். யாராவது அதை நம்ம ஆரம்ப காலங்களில் இருந்ததே, இதோ இவர்கள் சொன்னார்களே, இவர்கள் பாடம் நமக்கு நடத்தினார்களே, அந்த பாடத்தில் படிக்கின்ற பொழுது நாம் கையில் எடுத்த அந்த மார்க் ஷீட்டுக்கு பேரு நாம தான் மார்க் ஷீட்னு சொல்லுவோமே தவிர அந்த அந்த டாக்குமெண்ட்க்கு பேரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அது எப்போ மார்க் ஷீட்டா மாறி அது எப்போ ரேங்க் கார்டா மாடிச்சோ அப்போவே போச்சு வல்லமை. இப்போ அந்த பையன் காட்டிட்டு இருக்கிறது ப்ராக்ரஸ். நாம் பார்த்த முத்துக்குமரன் நிலை 1.5 ஆண்டுகளில் வளர்ந்திருக்கிறான். திஸ் இஸ் ப்ராக்ரஸ். வளரணுங்க. ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை. பயணம் செய்து கொண்டே இருக்கிறோமா? பயணம் செய்கின்ற பொழுது அடுத்த கட்டத்திற்கு போய்கொண்டே இருக்கிறோமா? அதற்கு பேர் தானே ப்ராக்ரஸ். 98 மார்க் வாங்குறதா ப்ராக்ரஸ்? 32 வாங்கினவன் 34 வாங்கினா அவனை கொண்டாடுங்க. 98ஐயே கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. 98 92 இருந்தாலும் அவன் அதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். அவன் நான் 32லேருந்து 38 வாங்கினாலும் நான் ஃபெயிலு. நான் ஜெயிக்கிறேன், அவன் தோக்குறாங்க. எப்போங்க புரியும் இந்த உலகத்துக்கு? என்னை நானே வளர்த்து கொண்டு செல்வது அது வல்லமை. 58% வாங்கியிருந்தேன். யூனிவர்சிட்டியிலேருந்து வெளியில் வரும்போது யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் நான். ஷோ ப்ரோக்ரஸ். பிடி டீச்சராக இருந்து உலக தமிழ் சங்கத்துக்கு துணைத் தலைவராம் இயக்குனராம் போனல. ப்ரோக்ரஸ். ஷோ ப்ரோக்ரஸ். வல்லமை பெறுவது என்றால் என்ன? எப்படி இவர்களை புரிந்து கொள்வது? இந்த உலகத்தை எப்படி புரிந்து கொள்வது? நான் இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். அந்த வல்லமை இப்போ முடிஞ்சா கடத்திக்கிட்டு போங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த எனர்ஜி அப்படியே கடத்திட்டு போங்க. இந்த கூட இருக்கிற மனிதர்களை சமாளிக்கிறது இருக்குல்ல, ரொம்ப கஷ்டம். நான் ஆக்சுவலாக அந்த பிள்ளை பார்ட்டிசிபேட் பண்ண அந்த சீரியலை நான் பார்க்குறதில்ல. அது என்ன ப்ரொசீஜர்னு கூட எனக்கு தெரியாது. நான் பார்க்குறதில்ல. ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருத்தர் நல்ல மனநிலையில் போய் நல்ல மனநிலையிலேருந்து வெளியில் வர விட மாட்டாங்க. இந்த பிள்ளை எப்படி போனானோ அதே மனநிலையில் திரும்பி வந்துட்டான்ல, அதனாலேயே அவனை பாராட்டுறேன் நான். அப்படி வெளியில் வந்ததுனால தான் அவன் ஜெயித்தான். அவன் இயல்பு அது. அவன் ஜெயித்தது ஒன்றும் எக்ஸ்ட்ராடினரிலாம் ஒன்றும் கிடையாது. அவன் இயல்பு அது. அப்படி தான் இருப்பான் அவன். ஏன்னா போராட்டமான ஒரு தாய்க்கு பிறந்த குழந்தை, போராடி போராடி தன்னை நிலைநிறுத்தி கொண்ட குழந்தை, போராடி சாவறதில்லை, உயிரோட இருக்கிறது தான் போராட்டம் என்பதனை புரிந்து கொண்ட குழந்தை. நான் இப்போ சொல்கிறேன் எப்படி இதை புரிஞ்சுக்கிறதுங்க, இந்த வாழ்க்கை எப்படி புரிஞ்சுக்கிறது. நான் இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா பாருங்க. கதை முக்கியம் இல்லை, கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன, நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்பதனை புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய ஆறு காட்டு மழையில் வருது, எல்லாம் அடிச்சுக்கிட்டு வருது. அதில் ஒரு உயிர் மட்டும் ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதுக்கு பேர் தவளை. செம ஜாலியாக இருக்குது அது. ஏன்னா அதுக்கு நீந்தவும் தெரியும், அதுக்கு பாயவும் தெரியும், அதுக்கு தவ்வவும் தெரியும், எல்லாம் தெரியும். அதுக்கு ஜாலியாக இருக்குது. பக்கத்தில் ஒன்று வந்து விழுந்துச்சு, தொப்புன்னு. திரும்பி பார்த்தா தேளு. இப்போ இங்கே நிறுத்துகிறேன் கதையை. நாம் எல்லாம் தவளை, ஓகேவா? நமக்கு வாழ தெரியும், ஓரளவு நிலைநிறுத்தி கொள்ள தெரியும் நம்மை. நாம் எல்லாம் தவளை. நம்ம பக்கத்தில் வந்து விழுந்துச்சுல்ல, அந்த தேளு தவளை கிட்ட பேசுது.
எனக்கு நீந்த தெரில, நீ நல்லா நீந்துற, என்னை கூட்டிகிட்டு போய் அக்கறையில் விட்டுறியா? தவளை புத்திசாலி. நான் என்ன லூஸா? உன்னை முதுகில் வச்சுக்கிட்டு நீ கொடுக்கு வச்சுருக்க, நீ கொட்டிட்டனா நான் மாட்டேன்ப்பா அப்படின்ச்சு. இந்த தேள் சொல்லிச்சு, நீ லூஸு தான், நான் உன் முதுகில் ஏறிட்டேன்னா நான் எப்படி உன்னை கொட்டுவேன்? நான் கொட்டினேன்னா நானும் தானே செத்து போவேன், காப்பாற்று என்ன. இப்போ தவளைன்னு சொன்னது நாம, தேள் யார் தெரியுமா? நம்மளை பெத்தெடுத்தது, நமக்கு பிறந்தது, நமக்கு வாச்சது, நமக்கு வாச்சதுக்கு வாச்சது, நாம் எங்கேயாவது போய் சேர்ந்ததுனால வந்து சேர்ந்தது, அது சேர்ந்ததுனால வந்து சேர்ந்ததுங்க. அதுங்க தான் அது. அது சொல்லிச்சா என்னை ஏற்றிக்கோன்ட்டு நம்மளை தான் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடலாமே. எவ்வளோ சீக்கிரமாக கன்வின்ஸ் பண்ணுறோம், எவ்வளோ சீக்கிரமாக கன்வின்ஸ் ஆகிறோம். என் பையங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பானா கொலை வெறியில் இருப்பேன் நான். என்னடா அப்படி வந்து நிற்பான் இல்லை முன்னால், இந்த ஆஸ்பத்திரியிலேருந்து கையில் குழந்தைய தூக்கிக்கிட்டு வெள்ளை டவலை சுற்றிட்டு இப்படி தூக்கிட்டு வந்தல, அந்த மூஞ்சில் நிற்பான். என்னன்னு திட்டுறதவனை. நான் இந்த பிள்ளை பேசுனது ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன். டேய் உன் வயசு விடா பேசிட்டுருக்கான் தெரியுமா? அம்மா சே கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹிம், ஐ எம் ஹாப்பி ஃபார் ஹிம். அவன் சொன்னான், இப்போ நான் காட்டுறேன். முதுகில் ஏற்றிக்கிச்சிங்க தவளை. போகுது நடு ஆறு, தழும்புது. தழும்பும்போது பின்னால் அது கொடுக்க தூக்குது. அது தூக்குறத இதுக்கு புரியுது. இப்போ இது சொல்லுது, பயப்படாத, எனக்கு நீச்சல் தெரியும், நான் கூட்டிகிட்டு போய் விட்டுறேன். இவ்வளோ பணிவாக ஆத்தங்கரையில் பேச முடியாதுங்க. ஆத்தங்கரையில் ஃபோர்ஸாக பேசலாம், ஆற்றுல முதுகில் ஏற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ சாஃப்டாக தான் பேசணும். புரியுதா? வேறு வழி கிடையாது. டோன்ட் வரி, நான் உன்னை கரெக்டாக கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் அப்படின்ட்டு இது சீக்கிரமாக நீந்துது பாருங்க. 2 அடிங்க தாண்டறதுக்குள்ளே கொட்டிருச்சிங்க நடு மண்டையில். மூழ்குதுங்க தவளை. மூழ்கும் பொழுது நம்ம எல்லாம் சொல்கிற அந்த டைலாக்கை சொல்லிச்சிங்க. நியாயமா? நானா வந்த உன் வழிக்கு, நீ தானே வந்த, ஹெல்ப்புன்னு கேட்டல, செஞ்சல, இப்படி துரோகம் பண்ணிட்டியே, இப்படி நான் இப்போ சாவ போகிறேனே. இதெல்லாம் டைலாக் நம்ம எல்லாரும் சொல்கிறது. இதில் தேள் சொன்ன டைலாக் தான் இன்றைக்கி மெசேஜ். தேள் என்ன டைலாக் சொல்லிச்சுன்னா, கொட்டணும்னு கொட்டலை, கொட்டுறது என் சுபாவம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நம்ம கூட இருக்கிறது தேளா, பாம்பா, பன்னியா, நாயா, நரியா, யானையா, சிங்கமா, புலியா, மனுஷனா, யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முதுகில் ஏற்ற மாட்டோம்ல, கூடவே வாழ்ந்துருவோம்ல, சாவ மாட்டோம்ல, சாவடிக்க மாட்டோம்ல. புரிஞ்சுக்கிறது. யாரையும் நான் சொல்கிறேன், எப்போ தெரியுமா அந்த டிட்டர்மினேஷன் வரும்? யாரையும் திருத்தணும்னு கிளம்பிடாதீங்க, யாரையும் திருத்த முடியாது. இந்த புருஷமார்கள் இருக்கிறாங்க சார், ஐ எம் சாரி டு சே திஸ், 25 வருஷமா சார் ஒரு டைலாக், திருந்தவே மாட்டியா? புருஷன் கேட்பார் பொண்டாட்டியை பார்த்து. நான் அந்த புருஷமார்கிட்டெல்லாம் கேட்குறேன், நீங்கள் என்ன டீச்சரா? உங்கள் ஒய்ஃப் என்ன எழுதப்பட்ட ஆன்சர் ஷீட்டா நீங்கள் திருத்துறதுக்கு? அவள் அப்படி தான் இருப்பாள், அது அவள் இயல்பு. குர்ஆன் சொல்லுகிறது, கணவன்மார்களே, உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள், அது வளைவாகத்தான் இருக்கும், அதை நேராக்க முயற்சி செய்யாதீர்கள், உடைந்து போவீர்கள். இதை புரிஞ்சுக்கணும்ல. இதை எப்படி புரிந்து கொள்வது? மனிதர்களை புரிந்து கொள்வது என்பதுதான் இன்றைக்கு the only way. இன்னொரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திட்டு போயிடுறேன்.
இது எல்லாம் நான் பேசுறது எல்லாம் செல்ஃபுக்கு, நான் கூட்டத்துக்கே பேசல, இண்டிவிஜுவலுக்கு பேசிட்டு இருக்கிறேன். இது மூங்கில் காடு தான், ஆனால் என் கண்களில் எல்லாம் புல்லாங்குழலாக தெரிகிறீர்கள். இது இண்டிவிஜுவலுக்கானது. விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? வடக்கு முகம் என்ற ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஜெயமோகன் எழுதுறார். அதுல ஒரே ஒரு காட்சியை மட்டும் சொல்றேன். நான் பிரார்த்திக்கிறேன் அந்த காட்சி உங்களுக்கு புரிந்துவிட வேண்டும். எது புரிய வேண்டுமோ அது புரிய வேண்டும். அந்த ஒரு பாலைவன ரோஜாக்கள் என்ன படம் தெரியல, பாலைவன சோலை என்னன்னு படம் தெரியல. யாருக்கு புரிகிறதோ இல்லையோ சுபத்ரா, உனக்கு கூடவா புரியவில்லை? யாரோ ஒருத்தருக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும் எனக்கு, இந்த பயண வெற்றி. பாருங்க, மகாபாரத காட்சி. பீஷ்மர் படுத்துட்டு இருக்கார், முள் படுக்க. சாயந்தரம் வருது, சூரியன் மறைகிறதுக்கு கொஞ்சம் நேரம், வானம் கொஞ்சம் அப்படி சாயுது. அந்த டைம்ல ஒரு பெண் வரா. அவ பெண் வந்து சொல்றா, பீஷ்மா, ரத்தமெல்லாம் வற்றி போய்விட்டது, இனி நீ எழுந்து நடமாடவோ சொல்லவோ எதுவும் இல்லை, நீ இச்சா மரணதாரி, உன்னை நான் உன் உயிரை எடுக்க முடியாது, போதும் மகனே, வா போகலாம். மரண தேவதை. உடனே பீஷ்மர் கேட்கிறார், யார் நீ? நான் மரண தேவதை. இங்க பார், போ, எனக்கு இன்னும் சாக விருப்பம் இல்லை, நான் சொல்லும் போது வா போ. அவர் எப்ப நினைக்கிறாரோ அப்பதான் சாவார். இவ்வளவு காயங்களோடு கிடைக்கிறாயே, நீ வா போகலாம், நான் சொன்னல, நீ போ. போயிட்டா. இப்படி கண்ணை மூடி படக்கிறாரு. ஏதோ ஒரு சலசலப்பு. கண்ணை திறந்து பார்க்குறாரு, ஒரு அசைவு தெரியுது. நீல நிறம் மேலே இருக்கு. அந்த நீல நிறம், அந்த நீல நிறத்தில் ஒரு ஆடை அப்படி பறக்குது. அப்படி ஒருத்தி நிற்கிறா. ஹே பீஷ்மா அப்படின்னு கூப்பிட்றா. கண்ணை விழிச்சு சொல்கிறாரு, போ சொன்னல, இன்னும் நீ போகலையா? நான் இப்பொழுது தானே வந்தேன். யார் நீ? நான் அம்புகளின் தேவதை. ஏன் வந்தாய்? உனக்கு நன்றி சொல்ல வந்தேன் பீஷ்மா. மரண தேவதை புறப்பட்டவுடன் எங்கே நான் நன்றி சொல்வதற்குள் நீ இறந்து போவாயோ என்று எனக்கு பயம் வந்து விட்டது. அதனால் உன் மரணத்திற்கு முன்னால் உனக்கு நன்றி செலுத்தி விட வேண்டும் என்று வந்தேன். நீ எதற்கு எனக்கு நன்றி செலுத்த வேண்டும்? நீ சுத்த வீரன். உன் அம்புகள் குறி தவறியதே இல்லை. பகைவர்களின் நெஞ்சை உன் அம்பு பிளக்கின்ற பொழுது அதிலிருந்து வருகின்ற குருதி எனக்கு அவிசாக கிடைத்திருக்கிறது. நான் நிரம்ப பலனடைந்திருக்கிறேன். நன்றி பீஷ்மா. சரி, உன் நன்றியை ஏற்றுக்கொண்டேன், நீ போ. கிளு 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 கிளுன்னு சிரிக்கிறா. பீஷ்மர் கண் திறந்து பார்த்து, என்ன சிரிப்பு சரியில்லை? ஹே பீஷ்மா, உன்னை எனக்கு தெரியும். சரி, உன் அம்புகளை எனக்கு தெரியும். சரி, உன் நண்பர்களை எனக்கு தெரியும். உன் பகைவர்களையும் எனக்கு தெரியும். நில் அப்படி சொல்லி போறா. நில். என்ன? நீ அம்புகளின் தேவதை கிடையாது. நீ அம்புகளின் தேவதை என்பது சத்தியமானால் உனக்கு நான் தெரிந்திருக்க வேண்டும் என்றால் நான் வீரன். என் அம்புகளினால் பிளவுபட்ட ரத்தம் கிடைத்து உனக்கு அவிசு கிடைத்து நீ பலனடைந்திருக்கிறாய். என் பகைவர்களை உனக்கு தெரிந்திருக்க வேண்டும், என் அம்புகளை உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். என் நண்பர்களை உனக்கு எப்படி அடி தெரியும்? நீ போய் சொல்லுகிறாய். நீ யார் என்று சொல் என்றவுடன் அம்புகளின் தேவதை கலகல கலகல என்று சிரித்து கொண்டு சொன்னாளாம், ஏ பீஷ்மா, நண்பர்களுக்கு என்றே எடுத்து வைக்கப்படாத அம்புகள் இல்லாத அம்பரா துணி இந்த உலகத்தில் எங்கே இருக்கிறது? நான் நடுங்கி போனேங்க அதை படிச்சு. ஒவ்வொருவரின் அம்பரா துணியிலும் நண்பர்களுக்கு என்றும் அம்புகள் காத்திருக்கின்றன. இந்த காலத்தில் இந்த நண்பர்களை நான் எப்படி புரிந்து கொள்வது? எல்லாவர்களையும் மீறி 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 நான் யாரையும் மதித்துதான் வர வேண்டுமே தவிர மிதித்து வரக்கூடாது என்று நான் எவ்வளவுக்கு எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டி இருக்கிறது. யார் வலிமையானவர்கள், யார் வல்லமையானவர்கள்? இந்த உலகத்தில் நிறைய வலிமையானவர்களை நான் பார்க்கிறேன். வல்லமை பெற்றவர்களாக அவர்கள் வர வேண்டும் என்பதுதான் என் பேச்சின் நோக்கம்.
வாழ்க்கை நமக்கு வெற்றிகளை தராது, வாய்ப்புகளைத்தான் தரும். வாய்ப்புகளை வெற்றிகளாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். வெற்றிகளாக அதை மாற்றிக்கொள்வதற்கு என்ன வழி? என்னை அறிமுகம் செய்த ரித்தன்யா ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போனார். அவர் சொன்னது ரொம்ப முக்கியம். நான் உங்களை அறிமுகம் செய்து கொடுப்பதன் மூலமாக உங்களை அடுத்தவர்களுக்கும் அதை சொல்லும் வாய்ப்பு பெற்றதனால் நான் உங்களுக்கும் அறிமுகமாகிறேன் என்று சொன்னார். இந்த சொல் முக்கியமானது என்கிறேன் நான். ஒரு குழந்தை, ஒரு இளைஞன் எப்படி யோசிக்கிறான்? இதோ அவர் சொன்னாரே, ஒரு மாணவன் என்றால் அவன் அரசியலை பேச வேண்டும். ஒரு 4.5 வயசு குழந்தை உட்காந்து படிச்சிட்டு இருக்குது. 4.5 இல்ல, 4ஆம் கிளாஸ் குழந்தை. குழந்தைகளை வளர்ப்பது எப்படி? எதுக்கு இதை படிக்கிறேன்னா, நிச்சயமா இதை முறைப்படி எங்கள் அம்மா அப்பா என்னை வளர்க்குறாங்களான்னு படிக்கிறேங்குது. அதன் அரசியல் அதற்கு. நான் யோசித்து பார்க்கிறேன், இந்த உலகம் எப்படிப்பட்டது? இந்த உலகத்திலிருந்து நான் என்னை எப்படி காப்பாற்ற வேண்டும்? அடுத்தவர்களை காயப்படுத்தாமல், நானும் என் சுதந்திரத்தை கைவிடாமல் எப்படி நான் வாழ்வது? அந்த வல்லமையை நான் எப்படி பெறுவது? அன்பு இருக்கு இல்லைங்க, அது அற்புதமான ஒரு கருவிங்க. அது நம்மில் எத்தனை பேருக்கு அது புரியும்? அன்பை போல் ஒரு ஆயுதம் வேறு இல்லை என்று. பகை இருக்குல்ல, அது ஆளை உருக்கிடுங்க, இல்லாமல் ஆக்கிறோங்க நம்மள. ஆழ் மனதில் பகை உணர்வு இல்லாமல் இருப்பது, ஆழ்மன பகை இல்லாமல் இருப்பது என்பது என்ன? இப்படி சொல்கிறேன் பாருங்க. நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு, காலிப் ஒரு உருது கவிதை இது. நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் எதற்கு நடுவில் பகை என்ற புதிய உறவு? உன்னை இக்னோர் பண்றதை விட உனக்கு நான் என்ன தண்டனையை தந்துவிட முடியும்? உன்னை சுமப்பதா? பகை என்கின்ற பெயரிலே சுமப்பதா? ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு, அதில் விழும் துளி கடலில் கரையும், ஒருபோதும் நின்று அதனுடைய இயல்பை அது காட்டாது என்கிறான் புத்தன். இப்படி வாழ்வது என்றால் எப்படி சாத்தியம்? எப்படி அதை முன்னெடுப்பது? புதுக்கோட்டையிலங்க ஒரு குரங்காட்டிங்க, பிரகதீஸ்ங்கிற ஒரு நாடகத்தை எல்லாம் நிகழ்த்தி காட்டுவார். அந்த பிரகதீஸ் என்பவர் ஒரு முறை அதை சொன்னார். நான் பார்த்தேன், அதை போய் பார்த்தேன். புதுக்கோட்டையில் ஒரு குரங்காட்டிங்க, அவன் ஊமை. டெய்லி அந்த குரங்கை வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டிட்டு இருப்பான். 8 வருஷமா அவன் அந்த இடத்துல தான் இருக்கிறான். அவன் ஊமை, அவன் பேச மாட்டானா, வாய் பேச முடியாதவன். அவன் ஒரு நாள் ராத்திரி ஒரு பரோட்டா கடைக்கு வந்து 4 பரோட்டா பேக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கான். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் போச்சு. நீ ஊமை இல்லை, யாருக்கு பரோட்டா வாங்குற? என் குரங்குக்கும் எனக்கும் வாங்குறேன். நீ ஏன் பேசல? அவன் சொன்ன வார்த்தைங்க எனக்கு, நான் இப்போ சொல்லும்போது கூட எனக்கு நடுங்குது உள்ள. நான் பேசினா அவனுக்கு பிடிக்காது. யாருக்கு? குரங்குக்குங்க. பேசுறதே இல்லைங்க அவன். இது என்னுடைய உணவை எனக்கு தருகின்ற ஒரு ஜீவன். அவனுக்கு எது பிடிக்காதோ அதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி இருக்கிற அவனை நான் பார்த்து நான் என்னன்னு சொல்றது? அவனை நம் வாழ்க்கையில் நாம் பல பேரை சந்திக்கிறோம். அவர்களிடமிருந்து நாம் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நான் எனக்குள் ஒரு படி மேலாக என் திரை விலகுகிறது. நான் 2 மரங்களை சொல்கிறேன். 2 மரம். ஒரு மரம் சந்தன மரம். சந்தன மரம் உயர்ந்தது. ஏன் தெரியுமா? யாருமே இதை சொன்னது கிடையாது ஏன் உயர்ந்ததுன்னு. கபீர் தான் சொன்னான். சந்தன மரம் பாம்புகளால் சூழப்படும். பாம்புகளால் சூழப்பட்டாலும் சந்தன மரம் பாம்புகளின் விஷத்தினால் பாதிப்படைவதே இல்லை, அதனால் அது உயர்ந்த மரம் என்று சொன்னான். தீமைகளால் சூழப்பட்டாலும் தீமைகளால் நாம் பாதிப்படையாமல் இருக்கிறோமா? நாம் சந்தன மரம். இப்படி கெடுத்துடுறாங்க, இப்படி கோபத்தை கடத்திடுறாங்க, இப்படி தன்னிலை பிறழ்ந்து போகிறோம். அதாவது வினாடிகள் தான் தவறு செய்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. இந்த வினாடிகளை காப்பாற்றுவது தானே வல்லமை. அந்த வினாடிகளை எப்படி காப்பாற்றுவது? நான் 2 செய்திகளை மட்டும் சொல்லிவிட்டு அமைகிறேன்.
எனக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த 2 விஷயம். ஒன்று சந்தன மரம் சொன்னேன்னா, இன்னொன்று எது சொன்னாலும் கிடைக்கிற ஒரு மரம். எது நினச்சிங்களோ அது கீழே அது கிடச்சிரும். அதுக்கு என்ன பேர் அதுக்கு, அந்த மரத்துக்கு? கற்பக விருட்சம். ஒருத்தன் கற்பக விருட்சம்னு தெரியாமலேயே பசிக்குதுன்னு நானா பிரியாணி வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு. எங்கள் ஆயா எங்கள் அம்மா சொன்னது இந்த கதை. எனக்கு தண்ணி வந்துருச்சு, முதுகெல்லாம் வலிக்குதே, நானா படுக்க வந்துருச்சு. என்னடா வலி போக மாட்டேங்குதுன்னு உடனே தேவதைகள்லாம் வந்துட்டாங்க. பாவி பையன் தூங்கிட்டான். முழிச்சு உட்காரும் பொழுது நடு காட்டில் தனியாக இருக்கும். ஐயோ பேய் பிசாசு வந்துருச்சுன்னா பேய் பிசாசு, ஐயோ நாய் நரி வந்துச்சா நாய் நரி, ஐயோ நான் சாப்பிட்ருச்சுன்னா சாப்பிட்ருச்சு. செத்து போன ஒரு ஆளை சொல்லி எங்கள் அம்மாவை முடிக்கும்போது நான் எங்கள் அம்மாவை பார்க்குறேன். செத்துட்டானா? ஏன் அம்மாண்ணா? அவன் நின்றுட்டு இருந்தது கற்பக விருட்சம், எது நினச்சாலும் அது தரும். எங்கள் அம்மாவை அன்னியிலேருந்து 6 மாதம் நல்லா பார்த்துக்கிட்டேன் நான். அது எங்கே இருக்குதுன்னு நீ சொல்லு, நீ சொன்னா அது உனக்கு தெரியும், சொல்லு. எங்கள் அம்மா சொல்லிச்சு கடைசியாக, நீ இவ்வளோலாம் எனக்கு சேவை செய்யாத, அது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், கடவுள் குழந்தையாக பிறக்க வைக்கிற எல்லாருடைய மனசையும் கற்பக விருட்சமாக தான் வச்சு அனுப்புகிறான். நீ என்ன நினைக்கிறியோ அது உனக்கு அது தரும். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது? நான் சும்மா சொல்லலைங்க. இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, வேறு மதம் தான், வேறு கருத்து தான், எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயங்கள் தான் இருந்தாலும் அதில் ஞானம் இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அகம் பிரம்மஸ்மி என்ன அர்த்தம்? உனக்குள் இருக்கிறது எல்லா டிவினிட்டியும், உனக்குள் இருக்கிறது அந்த சக்தி நிலை, உனக்குள் இருக்கிறது பகுத்து அறிகின்ற அறிவு. நீ எதை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நினைக்கிறாயோ அதுவும் உன்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக நினைக்குது. சும்மா சொல்லலை நான். இன்னொரு விஷயம் சொல்லவா? எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் ப்ராப்ளம்ங்க. கௌரி சங்கர் சார் சொல்லு, காலையிலேருந்து கொஞ்சம் சரியில்லை. உண்மையாகவே லேட்டாக வந்ததுக்கு காரணமே அதுதான். பேச முடியுமான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேனா. இப்போ நான் ஒன்று யோசிக்கிறேன்னா, இங்கே கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் நினச்சிருக்கீங்க அந்த அம்மா வரணும், மேடையில் நின்று பேசணுன்ட்டு. பிரபஞ்சம் அதை குறித்து கொண்டு என்னை கொண்டு வந்து உங்கள் முன்னால் வீசி விட்டுருச்சுப்பார். ஏய் பேசுமா, பேசு. எதை தீவிரத்தன்மையுடன் நாம் யோசிக்கிறோமோ அது கள்ளம் பெருசா காவல் பெருசா? கள்ளம் தான் பெருசு. காவலை விட கள்ளம் தீவிரமா இருக்கு. அதான் சொன்னா, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர், நிறை காக்கும் காப்பே தலை. சிறையாலெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இந்த வல்லமை நமக்குள் வர வேண்டும் என்றால் நம்முடைய மனம்தான் நமக்கு குரு. மற்றவர்களை பணிவோடு பார்ப்பதும் மற்றவர்களிடத்தில் பணிவோடு ஈர்ப்பதும் என்பதும் வேறு. நமக்கு நாமளே வாட்ச் டாக் மாதிரி இருக்கிறது இருக்கல்ல, எனக்குள் நானே கண்காணித்து கொண்டு இருக்கிறது இருக்கல்ல, அடுத்தடுத்த கட்டங்களுக்கு என்னை உயர்த்துவதற்காக என்னை நானே செதுக்கி கொண்டே போவது இருக்கு இல்லையா, அதற்கு பெயர் வல்லமை. யார் எது சொன்னாலும் அடுத்தவங்க தான் சொல்லணும்ன்றது கிடையாதுப்பா. நீயே உனக்கான விஷயங்களை முடிவு செய்யலாம். அடுத்தவங்களோட நிறைய லீன் ஆகாத, போய் அவர்கள் மீது சாயாத. நான் இந்த 2 விஷயம் சொன்னேன்ல, என் மனசுக்கு ரொம்ப பாதித்த விஷயம் அது. அதை நான் நிறைய சொல்கிறதில்ல. நான் ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்தேங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறதுக்கு 6 மணி நேரம் ஆச்சுங்க. அப்போது இந்த மொபைலில் ஏதாவது பார்க்கணுன்னு தோணுச்சு. எவ்வளோ நேரம் தான் வெளியே பார்த்துட்டு இருந்தேன், 3 மணி நேரம் ஆகிடுச்சு. ரொம்ப போர் அடிச்சுட்டே இருந்தபோது ஹாட்ஸ்பாட் வாங்கி டிரைவர்கிட்டேருந்து அப்படி ஓப்பன் பண்ணேங்க ஃபோனை. இன் 1974 வந்துச்சுங்க. நான் உடனே ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஓல்டு கதைலாம் நமக்கு கொஞ்சம் சிரமம்ன்ட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணால் அதுதான் ஓப்பன் ஆகுது. அப்போ ஏதோ ஒன்று நமக்கு அது சொல்லணும்னு தோணுது. சரின்னு பார்த்தேங்க. வீட்டுக்கு போய் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு பேர் ரித்தம் 0. அது ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. அந்த ரித்தம் 0 ப்ராஜெக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சைக்காலஜி ப்ராஜெக்ட்டுங்க. அது இந்த சைக்காலஜி ப்ராஜெக்டை மரியானா ஆல்பர்டோவிச் அப்படிங்கிற ஒரு பெண் முன்னெடுக்கிறா. அவளுக்கு 36 வயசு. அவள் என்ன பண்ணுறான்றதை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் இன்றைக்கி இரவு போய் உங்களுடைய ஃபோனில் அது போட்டு பாருங்கள், யூடியூப்பில் இருக்குது. ரித்தம் 0, RYTHEM 0. அந்த இடத்த போய்
நான் பார்த்து ஒரு 20 நிமிஷம் பார்த்துட்டேன். என் வாழ்க்கை அதை பார்ப்பதற்கு முன்னால் அதை பார்ப்பதற்கு பின்னால்னு நான் மாற்றிக்கிட்டேன். லேர்னிங் தானேங்க வாழ்க்கை. யாருக்குங்க எல்லாம் தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். இங்க பாஸ்ங்க, அவருக்கு ஷார்ட்டன் தெரியாது, அவர் செக்ரட்டரிக்கு தெரியும். எல்லாம் எல்லாருக்கும் தெரியாது. டிரைவருங்க சில பேருக்கு தெரியாது, டிரைவருக்கு தெரியும். யார் உயர்ந்தவர்கள் யார் தாழ்ந்தவர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருவனை இன்னொருவன் மேய்ப்பதை, ஒருவன் இன்னொருவனை ஆக்கிரமிப்பதை எப்படி புரிந்து கொள்வது? பயன்படாமல் இருப்பது என்றது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? எப்படி இந்த சொசைட்டிக்கு சொல்றது? கலாப்பிரியா தான் சொன்னார், தன் குஞ்சையும் கூட்டையும் தேடி அலையும் அந்த தாய் குருவிக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது, எனக்கு அவர்கள் இருக்கும் இடம் தெரியும் என்று. ஆனால் அதன் மொழி எனக்கு தெரியாது என்று சொல்லி சொல்லி முடிப்பார் கலாப்பிரியன். என் மனசு ரொம்ப பாதித்த கவிதை அது. எப்படி சொல்றதுங்க, இதை எப்படி புரிய வைக்கிறது? ஆல்பர்டோவிச் புரிய வச்சிட்டா. அதை நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு புரிஞ்சது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு பாருங்க. நான் வல்லமை பெறுகிறேன். ஒரு கட்டத்துக்கு மேல் இன்னொரு கட்டத்துக்கு நான் அப்படி எழுந்திரிச்சு உட்கார்றேன். அவர் சொன்னார்ல சுதந்திரம். ஒரு பெண்ணுக்கு எது தெரியுமாங்க சுதந்திரம்? நான் இதை சொல்லியிருக்கேன், சில பேர் மனப்பாடமாக அதை சொல்லுவாங்க, நான் சொன்னது சொல்லுவாங்க அப்படியே. நான் செய்ய விரும்புவதையெல்லாம் செய்வது சுதந்திரம் அல்ல. நான் எதை செய்ய விரும்பவில்லையோ அதை செய்யாமல் இருப்பதும் சுதந்திரம் தான். அது பெண்ணுக்கு கிடைச்சிருக்கா? கிடைக்குதா? எனக்கு எது செய்ய விருப்பம் இல்லையோ அதை செய்யாமல் இருக்க முடியுமா? இவங்க 2 பேரால் முடியும். இங்கே முன்னால் உட்காந்துருக்கிறவங்க பெண் தவிர்த்த எல்லாராலையும் முடியும், பெண்களால் முடியாது. செய்ய விரும்பாததை நாம் செய்யாமல் இருக்கவே முடியாது, செய்துத்தான் ஆக வேண்டும். அவ சொல்றா பாருங்க, அப்படி போட்டு உட்காந்தா, ஒரு சேர்ல உட்கார்றா, இப்படி திரும்பி பார்த்தா ஒரு டேபிள், 72 ஆப்ஜெக்ட் வைக்கிறா. அந்த 72 ஆப்ஜெக்ட்ல ரோஜாப்பூ, பைபிள், பிரெட்டு, கேக்கு, தண்ணி, ஜூஸு எல்லாம் இருக்கு. கத்தி, சாவி, பூட்டு, அந்த ஊசி நூல், கத்திரிக்கோல், ட்ரெஸ்ஸு, 72 ஆப்ஜெக்ட்னா பார்த்துக்கங்க, எல்லாம் இருக்கு. நீங்கள் போட்டு பாருங்க, நான் தான் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கன்னு. அப்படி உட்கார்றாங்க. அவள் என்ன தெரியும் சொல்ல, 6 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். இந்த மாதிரி அவை 6 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். முடிஞ்சா இந்த ஆப்ஜெக்டை என் மேலே பயன்படுத்துங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்கள் என்ன வேணாலும் பயன்படுத்தலாம். அது சொல்லி டங்குன்னு மணி அடிக்குதுங்க. எல்லாரும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. நிஜமாவா நிஜமாவா நிஜமா? நிஜம்தான், ஃப்ரீ, என்ன வேணாலும் பயன்படுத்தலாம். உடனே ஒருத்தன் எழுந்திரிச்சு வராங்க. எழுந்திரிச்சு வந்து ஒரு ரோஜா பூவை எடுத்துப்படி கொடுத்துட்டு போயிட்டான். இன்னொருத்தன் வரான், ஒரு கேக் எடுத்து விட்டுறான். இன்னொருத்தன் வந்தான், லிப்ஸ்டிக் எடுத்து போடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இன்னொருத்தன் நேராக வந்து பிளேடு எடுத்து இங்கே கீறிட்டான். இன்னொருத்தன் அந்த பிளேட்லேருந்து வந்த அந்த ரத்தத்தை எடுத்து இங்கே எழுதுறான், மாம் அப்படின்னு எழுதுறான். இன்னொருத்தன் இங்கே தி எண்டுன்னு எழுதுறான். இன்னொருத்தன் காலில் வெட்டிட்டாங்க. இன்னொருத்தன் தலைமுடியை வந்து கத்திரிக்கோலால் வெட்டி விட்டான். இன்னொருத்தன் வந்து அவன் முன்னால் பைபிள் படிக்கிறான். எல்லாம் செய்கிறாங்க. 72 ஆப்ஜெக்டும் பயன்படுத்தப்படுது. கடைசியா குண்டு ஊட்டப்பட்ட துப்பாக்கி எடுத்துட்டு வந்து இங்கே வச்சுட்டான் ஒருத்தன். 5:45 உடனே அவன் கிட்ட அது பிடுங்கிட்டாங்க. தட் இஸ் த எண்ட், அவ்வளோதான். பிடிச்சிட்டு அவன் சொன்ன டைலாக், நீ எல்லாம் ஏண்டி உயிரோடு இருக்கிற? அவளுக்கும் அவனுக்கும் தொடர்பே இல்லை. 6 மணி நேரமாக இந்த விளையாட்டை பார்த்துட்டு அவன் வந்து அதை முடிவு பண்ணுறான். 6 மணி ஆச்சு, டங்குன்னு மணி அடித்த உடனேங்க என்ன சொல்கிறதுங்க, அவன் இப்படி உணர்வு பெறா. ஆல்மோஸ்ட் ஷீ இஸ் டெட். அவளை எடுத்துகிட்டு வந்து அந்த டேபிள் அப்படி படுக்க வைக்கிறாங்க. அவள் இப்படி எல்லாரையும் பார்க்குறாங்க. அவள் இப்படி பார்க்குறா. யாரெல்லாம் தனக்கு கஷ்டம் கொடுத்தாங்களோ அவங்க முகத்தை மட்டும் இப்படி பார்க்குறாங்க. அவன் தெரிச்சு ஓடுறாங்க வெளியில். மரியானா சொல்கிறா, உங்களுக்கு யாரேனும் கஷ்டம் கொடுத்து கொண்டிருந்தால், உங்களுக்கு அது தகுதி இல்லாமல் இருக்கிறது, இருந்தாலும் நீங்கள் அதை பொறுத்து கொண்டிருந்தால், நீங்கள்
அதை புரிந்து கொண்டீர்கள் என்பதனை எப்பொழுது அவர்களுக்கு அறிவித்து விடுகிறீர்களோ அப்பொழுது அவர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகி போவார்கள் அப்படின்னு எழுதுறான். உணர்த்தணும், எனக்கு நீ கொடுத்துட்டு இருக்கிறது கஷ்டம்தான் அப்படின்னு உணர்த்தணும். உணர்த்துறதுக்கு 40 வருஷம் ஆயிடுது. அப்போ முடியலையா அந்த அம்மாவால் சொல்லிட்டாங்க. 40 வருஷம் ஏன் முடியலமான்ட்டு. அடுத்தது அவன் சொன்னாங்க, அதுதாங்க வர்டிக்ட். அவ சொன்ன தீர்ப்பு என்ன தெரியுமா? இங்கிலீஷில் சொல்கிறாவ, நான் அப்படியே இங்கிலீஷில் சொல்லி தமிழில் சொல்கிறேன். அவ சொல்கிறா, நெவர் த்ரோ யோர் செல்ஃப் டு எனிபடிஸ் ஃப்ரண்ட் டெஸ்க் ஆஸ் டேக் மீ ஃபார் கிராண்டட். என்ன வேணாலும் நீ செஞ்சுக்கோன்னு யார் முன்னாலையும் உங்களை வீசாதீர்கள். அது குழந்தையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், லவ்வராக இருக்கலாம். இந்த பசங்க சொல்கிறாங்களே 10 விதமான உறவுகள், திருமணமற்ற உறவுகள், உடன் பிறவாத உறவுகள். டோன்ட் கிவ் யோர் செல்ஃப். என்னை என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் உன்னை நேசிக்கிறேன், முடிஞ்சு போச்சு, அங்கேயே தேர் இஸ் அ எண்ட். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, பயன்படுத்துகின்றவர்கள் கன்சியூமர்ஸ் நிறைய ஆகிவிட்ட இந்த உலகத்தில் உங்களை நீங்களே எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்கின்ற பாடத்தை எந்த பள்ளிக்கூடமும் தருவதில்லை, எந்த மதமும் போதிப்பதில்லை. அதனால்தான் புத்தகங்களை படிங்கள், புத்தகங்களை படிங்கள்னு சொன்னார். செல்ஃப் ரியலைசேஷன் இருக்குல்லங்க, டேலண்ட் இருக்கா உங்ககிட்ட? எப்பங்க அது சபையேறும்? நான் வலியுடன் சொல்கிறேன் அதை. எப்போ அது சபையேறும்? என்னோட சரி, இங்கே நான் உங்ககிட்ட கேட்குறேன், என்னை எத்தனை வருஷமாயா உங்களுக்கு தெரியும்? சும்மா கை உயர்த்தி காட்டுங்க. 2 வருஷமா, 4 வருஷமா, 10 வருஷமா, 3 வருஷம், 2 வருஷம், 4 வருஷம்? இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் என்னை கார் ஓட்டிகிட்டு வந்துச்சு ஒரு தம்பி, ஒரு பெரிய தொழிலதிபர். அது சொல்லிச்சு, எனக்கு சுகி சிவம் ஐயாவுடைய பேச்சு பிடிக்கும், நான் சமீபத்தில் தான் உங்கள் பேச்சு கேட்க தொடங்கி இருக்கிறேன்னுச்சு. இப்போ சமீபத்தில் இருந்தது ஒரு வருஷம் இருக்குமாப்பா? உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் எத்தனை ஆண்டு வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த 1 வருஷம் 2 வருஷம்லாம் சொல்கிறீங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், 2 ஆண்டுகளில் உங்கள் கையின் அலைபேசியில் என் முகம் வந்து நான் பேசி ஆளுமை பெற நான் 28 ஆண்டுகள் உழைத்திருக்கிறேன். 28 years. இங்கே தலைவருக்கு தெரியும், CKK அறக்கட்டளை தலைவருக்கு தெரியும். எப்படிங்க நம்மளை நிரூபிக்கிறது? என்னுடனேயே பயணித்த நிறைய பேர் 27 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உயரங்களை எட்டி விட்டார்கள். ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா? ஒரே ஒரு விஷயம், ஐ நெவர் கிவ் அப். நான் களத்தை விட்டு நீங்கவே இல்லை. அது ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, 10 பேராக இருந்தாலும் சரி, 100 பேராக இருந்தாலும் சரி, 1,00,000 பேராக இருந்தாலும் சரி, பேரன்புடன் பணியாற்றி கொண்டே இருந்திருக்கிறேன். இந்த வல்லமை இருக்கு இல்லையா, இந்த வல்லமை என்னை போல் அந்தந்த துறையில் இருக்கின்றவர்கள் சாதித்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் இருக்கிறார்கள். உங்கள் மனதை விட்டு நீங்காத ஒரு விஷயத்தை சொல்கிறேன், சுயமரியாதையோடு இந்த உலகத்தை எதிர்கொள்ளுங்க. எதுவும் சலுகையில் கிடைக்காது, சலுகையில் எதுவும் வேண்டாம். பெரிய பருந்துங்க வந்து உட்காருது, ஒருத்த மீன் பிடிச்சி அந்த மீனை இப்படி ஆட்டுறான். ஒரு காட்சியில் இதில் பார்த்தேன், ரீல்ஸில் இப்படி காட்டுறான். அந்த அந்த அது ஏஐ கிடையாது, ஒரிஜினல். அது இப்படி அந்த மீனை பார்த்துச்சு, அப்புறம் இப்படி தலையை தாட்டி அவன் கொடுத்தவனை பார்த்துச்சு, சீப்போன்னு சொல்லிச்சு, பறந்து போய் ஆற்றுலேருந்து ஒரு மீனை பிடிச்சிட்டு பறந்து போயிடுச்சு. அதுக்கு தான் அதுக்கு பேர் பருந்து. அது யாரிடத்திலும் சாப்பிடுவதில்லை. அதே மாதிரி நீங்கள் எந்த மிருகத்திலையும் கூண்டில் அடைக்கலாம், சிறுத்தையை மட்டும் அடைக்க முடியாது. சிறுத்தையை அடக்கிட்டிங்கன்னா அது சிறுத்தை மாதிரியே இருக்காது, அதன் இயல்பு கெட்டு போகும். அதுக்கு உணவு முக்கியமே இல்லை. எப்படி இருக்கு பாரு, ஸ்லீக்கா. அதன் இயல்பு என்ன தெரியுமா? அதுக்கு வேட்டை எல்லாம் முக்கியம், அதற்கு சுதந்திரம் தான் முக்கியம். அது கொளுத்து அப்படி நிற்கவே நிற்காது சிறுத்தை, அது சுற்றிக்கிட்டே இருக்கும். பார்த்தா நான் யோசித்து பார்க்கிறேன், உங்கள் மனதிலே சில விதைகளை நான் தூவி இருக்கிறேன். இதோ இப்பொழுது இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இடம் சார்கிறேன். 5 நிமிடங்கள் கொடுங்கள் எனக்கு. சிவாஜி கணேசன் ஃபிலிம் டெக்னாலஜி கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஞான ராஜசேகரன் என்கின்ற IAS ஆஃபீஸர் அங்கே டீனா இருந்தார். அவர் என்னை தொடர்பு கொண்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, சினிமா எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு
கதை சொல்லுதலும் காட்சிப்படுத்தலும் லிட்ரேச்சரில் பாடம் வைக்கணும் பர்வீன். நீங்கள் விசிட்டிங் ப்ரொஃபஸராக வாங்க, நீங்கள் எனக்கு சிலபஸ் கொடுங்கன்னு சொன்னார். நானும் ஞானசேகரன் சாரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி எடுத்த சிலபஸில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். உங்களில் யாரேனும் இருப்பீர்கள், தெரியல எனக்கு, அந்த நெருப்பு இருக்குல்ல, அந்த அக்கினி, அந்த நெருப்பு இருக்கணுங்க நமக்குள்ள. அந்த நெருப்பு தாங்க வல்லமை, வேற எதுவுமே கிடையாதுங்க. விழுந்தே கிடக்கிறது தாங்க தோல்வி. விழும்பொழுதெல்லாம் எழுறோம்ல. எதுங்க என் நோக்கம், எது என் இலக்கு? பாருங்க, ரோஜா அத்தர் அப்படின்னு ஒரு சின்ன சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு சிறிய மொழிபெயர்ப்பு கதை. அது வந்திருக்கு தெலுங்குல, தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க, சாகித்ய அகாடமி போட்டிருக்கு. அந்த ரோஜா அத்தரை நாங்கள் பாடமாக வைத்தோம். இன்றைய இளைஞர்களுக்கு, முக்கியமாக கிரியேட்டிவிட்டி கொண்ட இளைஞர்களுக்கு இது மிகப்பெரிய பாடமாக இருக்கும் என்பதனால், பதிவாகி கொண்டு இருப்பதனால் நான் இதை சொல்கிறேன். உங்களிடம் இருந்து எனக்கு 5 நிமிடம் வேண்டும். ஒருத்தன் அத்தர் தயாரிக்கிற பரம்பரையில் வந்தவன், ஈரான் நாட்டுக்காரன், 6 அடி. அவன் பரம்பரையிலேயே அத்தருக்காக அவன் ரொம்ப ரிச்சஸ்ட் மேன். அவனுடைய தொழில் அத்தர் தயாரிக்கிறது. ஆனால் அவன் ஒரு கலைஞன், கலைப்பிரியன். கலை நுட்பத்தோடு தான் அத்தருக்கே அவன் போறானே. அது என்ன ஆகுதுன்னா, டெல்லியில் முகலாய சாம்ராஜ்யம் இருக்கிறது. அந்த முகலாய சாம்ராஜ்யத்திற்கு போனால் உன் புகழ் உலகமெல்லாம் பரவும் என்று யாரோ சொல்கிறார். அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய குதிரையை எடுத்துக்கிட்டு டர்பன் கட்டிக்கிட்டு 6 அடி பெரிய குதிரையில் ஏறி டெல்லி வராங்க. ஈரான்லேருந்து டெல்லி வந்துட்டான். நீங்கள் இதை படிமமாக பாருங்கள். நீங்கள் ஒரு இசைக்கலைஞராக இருக்கலாம், எழுத்தாளராக இருக்கலாம், ஓவியராக இருக்கலாம், சிற்பியாக இருக்கலாம், பேச்சாளராக இருக்கலாம், யார் வேணாலும் இருந்துட்டு போங்க, கவிஞராக இருக்கலாம், யார் வேணாலும் இருந்துட்டு போங்க. அவன் உங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறான். நேராக வந்தாங்க, கிளம்பி குதிரை ஓட்டிகிட்டு வரான். ரொம்ப பெருமை அவனுக்கு. அவன் கையில் 3 பேழை இருக்குது. 1 சந்தனம், 1 மல்லி, 1 ரோஜா, 3 அத்தர் பாட்டில். இவ்வளோ தான் இருக்கும் அந்த அத்தர் பாட்டில். 1 அவுன்ஸ் அத்தரை எடுக்கிறதுக்கு 10 லட்சம் ரோஜா இதழ்களை அவன் நசுக்கணும். 1 அவுன்ஸ் எடுக்கிறதுக்கு. அவன் அப்படி ஒரு கலை ரசனையோடு அதை எப்படி கொண்டு வரான்னா, ஒரு சந்தன பெட்டியில் சந்தனம், ஒரு பெரிய ஒரு இந்த தந்தம் இருக்குல்ல, யானை தந்தம், அந்த பெட்டியில் அந்த மல்லி, கடல் சிப்பி இருக்குல்ல, அந்த சிப்பியினுடைய சிப்பி மாதிரியே எடுத்து அதில் ரோஜா, அப்படி எடுத்துகிட்டு வரான். ஒவ்வொருக்குள்ளே இருக்கிற பொட்டென்ஷியல் அதுதானேங்க. இங்கே தவித்து கிடக்கிறார்கள், இல்லை திறமை சார்ந்தவர்கள் தவித்து கிடக்கிறார்கள், அவர்களுக்கு வாய்ப்பே கிடைப்பதில்லை. பாருங்க எப்படி வல்லமை பெறணும்னு பாருங்க, வரலாற்றில் எப்படி இடம் பெறணும்னு பாருங்க. அவன் நேரம் என்ன தெரியும் பண்ணா, எது முக்கியம் எனக்கு, என்னுடைய அத்தரின் புகழ் உலகம் முழுக்க போகணும், அதுதான் எனக்கு. நேராக வந்தா பாட்ஷாவை பார்க்கணுங்கிறான். பாட்ஷாவை பார்த்துட்டா போதுங்க அவனுக்கு. பாட்ஷா பெரிய கலாப்பிரியர் என்று அவனுக்கு தெரியும். நேராக வந்துரு, எப்படிங்க சந்திக்கிறதுனா, இந்த இந்திய நாட்டில் இப்போ வரலையா இந்த பிரச்சனை, இது பரம்பரையாக இருக்குது நம்மக்கிட்ட. அவன் அரண்மனைக்குள்ளேயே போக முடியல. அவன் முதல்ல திவானை சந்திக்கணுங்கிறாங்க. நேராக திவான் கிட்ட போகிறான். திவான் கிட்ட போய் நிற்கிறான். அவனை ஒரு பொருட்டாவே பார்க்கல திவான். வயிறு பெருசாக தொந்தி வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து புடுன்ட்டு இது பிடிச்சிட்ருக்கிறார், ஹுக்கா. நேராக வரான். அப்படியே ஒரு அவனுக்கான நாட்டின் முறையில் அவன் வணக்கம் சொல்கிறான். வணக்கம் சொல்லிட்டு இடுப்புலேருந்து ஒரு பெரிய கம்பளத்தை எடுத்து அப்படி பிரிக்கிறாங்க. அவன் பிரித்து அந்த 3/4 பாகம் தான் தாழ்ந்து முழங்காலிட்டு அப்படி உட்காந்துட்டு அந்த சந்தன பேழையை எடுத்து அந்த பெரிய கைகளால் அப்படி பிரசன்ட் பண்ணுறாங்க அவன் முன்னால். அந்த திவான் இருக்கார்ல, இந்த மைக்கேல் மதன காமராஜர் படத்தில் இந்த கமலஹாசன் சார் குஷ்பு மேடம் வரைஞ்சி கொடுத்த அரிசியை வாயில் போட்டு கடிப்பாங்கல்ல, அந்த ரேஞ்சில் அவன் அதை தூக்கி வச்சிடறான். இவ்வளோதானா அப்படிங்கிறான்.
என்னது இது அப்படிங்கிறான். அத்தர், சரி சரி போ, அவரெல்லாம் பார்க்க முடியாது போ அப்படிங்க. அடுத்த வாரம் வா. மிரண்டு போகிறாங்க. நேராக திரும்பி வரான், இன்னொரு அதிகாரிகள் கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். அதே மாதிரி வேறு ஆடைகள் அணிந்து கொண்டு போய் பட்டு பளபளப்பாக போய் அப்படி உட்காந்து அந்த பட்டு துணியை விரித்து அதுக்கு மேலே வந்து அந்த தந்த பெட்டியை திறந்து மல்லிகையை கொடுக்குறாங்க. அங்கேயும் இன்னும் வேலைக்கால அடுத்த வாரம் வாண்டுறாங்க. இவனுக்கு மிஞ்சி போனது ஒன்று தான், ரோஜா அத்தர். அதை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறது, ராஜாவை பார்க்காம எப்படி போகிறதுன்னு யோசிச்சுட்டு கேட்குறான். பக்கத்தில் இருக்கிறவங்களோட சாப்பிட்ற கடையில் போய் கேட்குறான், ராஜாவை எப்படி பார்க்குறது, அரண்மனையிலலாம் எப்படி பார்க்குறது. வியாழக்கிழமை சாயந்தரம் அவர் வெளியில் வருவார், வெளியில் வரும்போது அவரை பார்த்து நீ கொடுத்துரு. அப்புறம் மறுபடியும் எப்போ உள்ளே போவார் அது தெரியாது, வெள்ளி சனி ஞாயிறுலாம் தாண்டி தான் போவார். அவர் வியாழக்கிழமை சாயந்தரம் வெளியில் வருவார். போகிறாங்க. அவன் கூட்டத்தோடு கூட்டமாக போய் நிற்கிறான். இவன் கொஞ்சம் ஹைட்டா, டர்பன் வேற கட்டிட்டு இருக்கிறான்னா போலீஸ்காரங்க பார்த்துடுறாங்க. எங்கே வேணாலும் போய் அவனை துரத்துறாங்க. அவன் குதிரையை அங்கே நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்கான். துரத்தி போய் மறைஞ்சி ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க. நின்ன உடனே உள்ளேந்து குதிரை சத்தம் கேட்குது. பாட்ஷா வந்துட்டார், ஷைன்ஷா வந்துட்டார். உடனே கடன்னு போகிறாங்க. ஐயோ அப்பா, அந்த எழுத்தாளனை நான் என்ன சொல்கிறது, அந்த தெலுங்கு எழுத்தாளன் ஸ்லோ மோஷனில் முடிச்சிருப்பாங்க அந்த கதையை. வேகமாகவே இருக்காது சார் வார்த்தை. ஸ்லோ மோஷனில் ஒரு கதையை எழுத முடியுமானா ரோஜா தரப்படிங்க. அவன் என்ன பண்ணுவான், நேராங்க அந்த குதிரை பக்கம் ஓடுவாங்க. அவன் குதிரை இப்படி நிற்கோங்க வந்து, இவன் ஓடுறதை பார்த்து குதிரை இப்படி நிறுத்தி அவனை பார்ப்பார். அவன் என்ன பண்ணுவான், இடுப்புலேருந்து அந்த ரோஜா அத்தரை அப்படி எடுப்பாங்க. எடுக்கிறதுக்குள்ள அந்த காவலாளி வந்து இவனை பிடிச்சிக்குவான். குதிரை போயிடுங்க. போன உடனே என்ன பண்ணுவான் தெரியுமா, அப்படியே பார்ப்பாங்க. பாறைகளால் சூழப்பட்டிருக்கக்கூடிய அந்த கோட்டையிலேருந்து அவர் வருவார். நேராக அந்த போகிற ராஜா பின்புறமான குதிரை அதை பார்த்துட்டு நேராக அப்படி திரும்பி அந்த கோட்டை இருக்குல்ல சுவர் எடுத்து அந்த பாறையில் அந்த பாட்டிலை போட்டு ஒரே அடிப்பாங்க. அப்படி உடைப்பான். அந்த வாசனை அப்படி பரவும் பாருங்க. அந்த குதிரை எல்லாருக்கும் நிற்கும். அப்படியே ராஜா அப்படி திரும்பி பார்ப்பார். ராஜா கண்ணில் அவ்வளோ ஒரு மயக்கம் இருக்கும் அந்த வாசனையால். அவன் போடா, என் ரோஜா அத்தர் உன்னை போய் சேர்ந்துருச்சின்னு சொல்லிட்டு அவன் தன் குதிரையின் பக்கம் போவான். நான் இதை படித்து முடிச்சுட்டு அப்படியே நிற்கிறேன். கடைசியாக ஒரு வரி எழுதி முடிக்கிறார். நீங்கள் யாரேனும் கோல்கொண்டாவிற்கு போனால் வாசலுக்குள் நுழைகின்ற பொழுது அந்த பாறைகளின் சுவர்களில் ஒருவேளை நீங்கள் முகர்ந்து பார்த்தால் அந்த ரோஜா அத்தர் மணக்கும் என்று எழுதியிருப்பார். ஒருவன் தன்னுடைய அடையாளத்தை தக்க வைப்பதற்காக பணம் அல்லங்க முக்கியம், வாழ்க்கையில் அங்கீகாரம் முக்கியம். நான் இருக்கிறேன் என்கின்ற சுயமரியாதை முக்கியம். நான் இருக்கிறேன், நான் இங்கே வாழ்கிறேன் என்கின்ற சுயமரியாதையுடன் அந்த அங்கீகாரத்திற்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முழுமையான ஒரு தவமாக வேள்வியாக நடத்தி கொண்டே போனால் இந்த பிரபஞ்சம் இருக்கிறதே, அந்த பிரபஞ்சம் உங்களுடைய அத்தனை விஷயங்களுக்கும் செவி சாய்க்கும். அந்த வல்லமையை நீங்கள் பெற்றால் அங்கிருந்து பதில் வரும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை அறக்கட்டளையின் பொருளாளர் திரு எம் பிரபு அவர்கள். பாயசம் இல்லாமல் ஒரு விருந்து முழுமையடையாது, தீபாராதனை இல்லாமல் ஒரு பூஜை முழுமையடையாது, அதுபோல நன்றியுரை இல்லாமல் ஒரு விழா முழுமையடையாது. இந்த விழா இவ்வளவு சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் நடைபெறுவதற்கு பொருளாதார ரீதியாகவும் உந்து சக்தியாகவும் பின்னின்று உதவிய நமது அறக்கட்டளையின் வழிகாட்டுனர் மற்றும் புரவலர் சாதனை செம்மல் திரு கே பாலசாமி அவர்களுக்கும், கௌரவ ஆலோசகர் மற்றும் புரவலர் திரு அக்னி கே தங்கவேல் அவர்களுக்கும், கௌரவ ஆலோசகர் மற்றும் புரவலர் திரு வி ராஜமாணிக்கம் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். நல்ல ஆலோசனைகளை வழங்கி வழிநடத்திய முன்னவர் திரு கே பழனிசாமி அவர்களுக்கும், உடனடி முன்னாள் தலைவர் திரு பி ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், பெருமைமிகு முன்னாள் தலைவர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். சிந்தனையை தூண்டும் நல்ல கருத்துக்களை மெய் என்னும் நாடகம் வழியே அளித்த சென்னை கலைக்குழுவினருக்கு எங்களது இனிய நன்றிகள். நாம் இதுவரை கண்டிராத இசைக்கருவிகளை கொண்டு புதுவிதமான இசை அனுபவத்தை நமக்களித்த உருப்பாணர் இசைக்குழுவினருக்கு எங்களது இதயம் கனிந்த நன்றிகள். எங்களின் அழைப்பை ஏற்று நூல் அறிமுக உரை நிகழ்த்தி இந்த விழாவிற்கு பெருமை சேர்த்த மதிப்பிற்குரிய திரைப்பட கலைஞர் திருமதி ரோஹிணி அவர்களுக்கும், இலக்கிய விருது பெற்ற திரு சி சரவண கார்த்திகேயன் அவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறோம். நமது அரசியல் பார்வையை மாற்றும் வகையில் சிறப்புரையாற்றிய
திரு ஜி பழனித்துறை அவர்களுக்கு எங்களது பணிவான நன்றிகள். வாழ்க்கை குறித்த நமது பார்வையை மாற்றும் வரை சிறப்புரையாற்றிய திரு முத்துக்குமாரன் அவர்களுக்கு எங்களது கனிவான நன்றிகள். எண்ணங்கள் குறித்த நமது பார்வையை மாற்றும் வகையில் சிறப்புரையாற்றிய திரு பர்வீன் சுல்தானா அவர்களுக்கு எங்களது இனிதான நன்றிகள். சிறப்பான முறையில் பேச்சாளர்களை அறிமுகம் செய்த செல்வி சஹானா, செல்வி ரிதன்யா, திரு ஸ்ரீபிரபு மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் திரு பிரேம்குமார், திருமதி கிருத்திகா, திருமதி வர்ஷா ஆகியோருக்கும் எங்களது சிறப்பான நன்றிகள். இவ்விழா இனிதே நடைபெற உறுதுணையாக இருந்த கொங்கு கலையரங்க நிர்வாகத்தினர், ஆடியோ விசுவல் ஏற்பாடுகள் செய்த ரெயின்போ டிவி நிர்வாகத்தினர், இரவு உணவு அமைத்து கொடுத்த திரு செல்வம் அவர்களுக்கும், அழைப்புதல்களை பலரிடம் கொண்டு சேர்க்க உதவிய பல தன்னார்வலர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். விருந்தினர் உபசரிப்பு, வரவேற்பு, பேட்ஜ் விநியோகம், மேடை நிர்வாகம் ஆகியவற்றில் உதவிய நிர்வாக குழு அங்கத்தினர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருந்து வாழ்த்திய அங்கத்தினர்களின் குடும்பத்தினர்களுக்கும் எங்களது இனிய நன்றிகள். இறுதியாக இந்த விழாவை அதன் முழுமையோடு வெற்றியோடு முடித்து வைத்த பெருமை ரசிகர்களாகிய உங்களையே சேரும். 4:30 மணிக்கு முன்பாகவே வந்திருந்து ஏறத்தாழ 5 மணி நேரத்துக்கு மேல் எங்களுடன் இருந்து எங்களை உற்சாகப்படுத்திய அனைவருக்கும் இதயம் கழிந்த நன்றிகள். மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் உங்களை சந்திப்போம் என்ற உறுதியோடு அனைவருக்கும் விடை கூறுகிறோம். நன்றி, வணக்கம்.